ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம CCNA வீடியோஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக் நெட்வொர்க் கான்செப்டை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் OSI லேயர்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். பட் OSI லேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி பேக்கெட்ஸ் எப்படி சென்ட் ஆகுதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ OSI லேயரோட பார்ட் 1 வீடியோவும் பேசிக் நெட்வொர்க்கோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ OSI லேயரோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 3 லேயர் மட்டும் பார்த்துடலாம். மொத்தம் 7 லேயர் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் 3 லேயர் பார்க்க போகிறோம். அதாவது அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், இந்த 3 லேயர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த லேயர் என்னென்ன வேலை பார்க்குதுன்ட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற லேயர்ஸில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நான் தான் ரவி. நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல் வந்தமைக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, CCNA சர்டிஃபிகேட்டோட இது பார்ட் 3 வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக் நெட்வொர்க் கான்செப்ட்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ரெண்டாவது வீடியோவில் நம்ம OSI லேயரோட பார்ட் 1னா OSI லேயரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். அப்புறம் IP அட்ரஸ்னால் என்ன, மேக் அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அப்புறம் இந்த OSI லேயர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம். நெட்வொர்க்கில் எப்படி பேக்கெட்ஸ்லாம் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த OSI லேயர் பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 லேயர் மட்டும் பார்த்துடலாம். இந்த OS லேயர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாலும் சரி, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாலும் சரி, இந்த OS லேயருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த OS லேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நமக்கு இருக்காது, அதிக டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா IT டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலையை பிரித்து கொடுத்துருப்போம். இந்த எல்லா வேலையும் ஒரே ஆள் பார்த்தோம்னா நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்தந்த வேலையை அந்த ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் பார்த்தா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். இது ஏன் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம google.comனு நம்ம சர்ச் பண்ணுறோம். இந்த google.com சர்ச் பண்ண பின்னாடி நிறைய வேலை நடக்குது. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து பிரித்து பண்ணுறாங்க. அந்த பிரித்து பண்ணுறவங்க தான் இந்த 7 பேர், அதாவது இந்த 7 OSI லேயரு. அதாவது அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட்டு, நெட்வொர்க்கு, டேட்டா லிங்க், இந்த ஃபிசிக்கல் லேயரு. இந்த 7 பேரும் பிரித்து பார்க்குறனால தான் நம்மளோட லேப்டாப்போ நீங்கள் கம்ப்யூட்டரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடுற வெப்சைட்டை உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து சேரும். இப்போ இந்த 7 பேரும், அதாவது இந்த 7 லேயரு என்னென்ன வேலை செய்யுது அதை நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், இந்த நெட்வொர்க் சுவிட்சோ, ரவுட்டரோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து தொட்டு பார்க்க முடியாது. இந்த OS லேயர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கான்செப்ட். நம்மளால் வந்து தொட்டு பார்த்து உணர முடியாது. இந்த OS லேயர் வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நெட்வொர்க்கை நம்ம வந்து பிரேக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு 7 லேயர் இருக்குது. எந்தெந்த லேயரு எந்தெந்த வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வேளை நம்ம நெட்வொர்க்கில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து லேயர் 2வில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், இது லேயர் 2வில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. அந்த OS லேயர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஸ்டாண்டர்டு ஃபார் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அலோஸ் வெண்டர் டு ஃபோக்கஸ் இன் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ் ஆஃப் தி நெட்வொர்க்கு. அதாவது ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரவுட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க ரவுட்டரில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போதும், மற்ற விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இப்போ சுவிட்சு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்கன்னா அவங்க இந்த டேட்டா லிங்க் லேயரை எந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்டை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடாக ப்ராடக்ட் யாராவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த OS லேயர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு லேயரான இந்த அப்ளிகேஷன் லேயரை பற்றி பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் லேயரோட வேலை என்னென்னா, நெட்வொர்க்கை நான் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறேனோ அதோட ரிசல்ட்டு எனக்கு காட்டக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த அப்ளிகேஷன் லேயரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் வெப் ப்ரௌசர் எடுத்துங்க, ஒரு டெல்நெட்டு எடுத்துங்க. ரிமோட் செஷன் மூலமாக நீங்கள் ரவுட்டர் லாகின் பண்ணுறதுக்கு டெல்நெட் தேவைப்படும். அந்த டெல்நெட் அப்ளிகேஷன் எடுத்துங்க. புட்டி எடுத்துங்க, MS அவுட்லுக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் லேயர் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். மெயினாக சொல்லணும்னா, அதாவது நம்ம நெட்வொர்க்கில் நமக்கு தேவையான இன்டர்ஃபேஸ் வழியாக பார்க்குறது தான் அப்ளிகேஷன் லேயரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வெப் ப்ரௌசரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அதான் வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் லேயர். 2 ஹோஸ்ட்டுக்கு இடையே கம்யூனிகேட் நடக்கக்கூடிய இருக்கிற டேட்டா அந்தந்த ஃபார்மெட்டு மாதிரியே கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் நமக்கு தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு சர்வருக்கு டேட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெப்சைட் எடுத்துக்கிறேன். www.networkravi.com அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வெப்சைட்டை வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன். என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டும் இருக்கும், இமேஜ் ஃபார்மேட்டும் இருக்கும். அது இல்லாமல் நான் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்க மாட்டேன். ஏகப்பட்ட போஸ்ட் நான் வந்து போட்டிருப்பேன். சிசிடிவி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, RJ45 கேபிள் எப்படி க்ரிமிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுமாதிரி ஏகப்பட்ட போஸ்ட்டு போட்டிருப்பேன். நீங்கள் வந்து என்ன டேட்டாவை சர்ச் பண்ணுறீங்களோ, இப்போ சிசிடிவி கேமரா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணுற டேட்டாஸ் மட்டும் தான் அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது நான் என்ன சர்ச் பண்ணுறேனோ அந்த டேட்டா மட்டும் எடுத்து கொடுக்கும். இமேஜாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் கொண்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, செஷன் லேயர். 2 ஹோஸ்ட்டுக்கு நடுவே செஷனை ஸ்டார்ட் பண்ணுற வேலையும், க்ளோஸ் பண்ணுற வேலையும், 2 ஹோஸ்ட்டுக்கு இருக்கிற எல்லா வேலையும் லாஜிக்கலாக செப்பரேட் பண்ணுற வேலையும் தான் இந்த செஷன் லேயரில் நடக்குது. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த செஷன் லேயர் வந்து எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா PC1, PC2, PC3, PC4 சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்குது என்னோடய ஆஃபீஸில். என்னோட 4 கம்ப்யூட்டரும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு ISP ப்ரொவைடரில் ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த 4 கம்ப்யூட்டரும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் நம்ம கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, PC1 கம்ப்யூட்டர் நான் ஓப்பன் பண்ணி, என்னோடய வெப் ப்ரௌசரான நான் ஒரு குரோம் ஓப்பன் பண்ணி, நான் வந்து google.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி, நான் வந்து facebook.com அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். அதே 3வது டேப்பில் நான் youtube.com சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த பேஜில் நான் என்னென்ன வந்து ஓப்பன் பண்ணுறேனோ அந்த டேப்பில் நான் வந்து பேஜஸை பார்த்துட்ருக்கேன். இது எப்படி நடக்குதுன்னா, இப்போ என்னோடய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த PC2வும் ஒரு நபர் யூஸ் பண்ணுவாங்க, PC3லேயும் இன்னொரு நபர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா facebook.comனு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. facebook.comல அவங்க என்ன தேடுறாங்களோ வந்து சேரும். அப்போ அவங்கவுங்க டேட்டா வந்து அவங்களுக்கே வந்து கிடைக்கிது. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த PC1 கம்ப்யூட்டரை சர்வர் எப்படி வந்து அக்சஸ் பண்ணுதுன்னா, இந்த PC1 கம்ப்யூட்டர் நான் வந்து ஒரு youtube.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இந்த PCலேருந்து எங்கே போகும்? நேராக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு போகும். சுவிட்சிலேருந்து என்ன பண்ணும்? ரவுட்டருக்கு போகும். நம்ம ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட் மூலமாக நம்மளோட யூடியூப் சர்வருக்கு போகும். அதே மாதிரி தான் இன்னொரு பேஜ்லேருந்து facebook.com நான் போடுறேன். facebook.com போட்டாலும் இந்த சுவிட்ச் மூலமாக ரவுட்டர் மூலமாக இன்டர்நெட் மூலமாக வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கோட சர்வருக்கு போயிடும். அதே போல் தான் google.com போட்டாலும் என்னோடய கூகுள் சர்வருக்கு போயிடும். அப்போ நம்ம ரெக்வஸ்ட்டு கேட்டிருக்கோம். யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ வந்து கேட்டிருக்கோம்னா, அப்போ வந்து யூடியூப் சர்வர் என்ன பண்ணும்? திருப்ப வந்து அவங்க கேட்குற டேட்டாஸை யூடியூப் சர்வர்லேருந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணணும். அப்போ சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சர்வர்லேருந்து நேராக ரவுட்டருக்கு வந்துடும். ரவுட்டர்லேருந்து சுவிட்சுக்கு வந்துடும். சுவிட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 4 கம்ப்யூட்டர் தான் ரெக்வஸ்ட்டு கேட்டுருக்காங்க. அதுக்கு எந்த கம்ப்யூட்டருக்கு போகணும்னு அதுக்கு தெரியாது. அப்போ இந்த வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ PC1லேருந்து நம்ம கேட்ட ரெக்வஸ்ட்டு அங்கே யூடியூப் சர்வரோ, கூகுள் சர்வரோ ரிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு சுவிட்ச் வரைக்கும் வந்துடும். சுவிட்சுக்கு அப்புறம் எந்த கம்ப்யூட்டர் போகணும்னு அதுக்கு தெரியாது. நம்ம தான் ஒரே இன்டர்நெட்டில் தான் எல்லாத்தையும் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். PC2லேயும் அதே இன்டர்நெட்லாம் கொடுத்துருக்கோம். PC3லேயும் அதே google.comனு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் ரெக்வஸ்ட்டு கேட்டிருக்கனால அதுக்கு எந்தெந்த கம்ப்யூட்டருக்கு எங்கே போகணும்னு அதுக்கு தெரியாது. அப்போ என்னோடய கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்னா, இப்போ நான் PC1லேருந்து நான் youtube.com சர்ச் பண்ணுறேன்னா, இந்த PC1க்கும் என்னோடய யூடியூப் சர்வருக்கும் அதாவது எப்படி ரெடி பண்ணுவேன்னா, விர்ச்சுவலான ஒரு பாத் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த பாத்து பேர் தான் உங்களுக்கு செஷன்னு சொல்லுவோம். பர்ட்டிகுலர் ஹோஸ்ட்லேருந்து எத்தனை செஷன் வேணாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எத்தனை ஹோஸ்ட் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அது வந்து ஐடி வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி. கூகுள்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. அதாவது google.com சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி. அப்படின்னு தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு விர்ச்சுவல் பாத் வந்து ரெடி ஆகும். அப்போ எந்த பிசிலேருந்து கேட்குறாங்களோ அந்தந்த பிசியோட ஐடிக்கு ரிப்ளை பண்ணும் அந்தந்த சர்வர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ google.comனு கேட்டிங்கன்னா அந்த கூகுள் சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். யூடியூப்லேருந்து கேட்டிங்கன்னா யூடியூப் சர்வர்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய மிஷின்லேருந்து ரிமோட் மிஷினுக்கு யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விர்ச்சுவலான பாத்தை செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதும், அந்த பாத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதும், லாஜிக்கலாக செப்பரேட் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயரோட வேலை. ஸோ இந்த லாஜிக்கலாக நம்ம செப்பரேட் பண்ணி உங்களுக்கு தரலினா இந்த செஷன் லேயர் மட்டும் இல்லைன்னா எல்லா டேட்டாவும் மாறி கம்யூனிகேட் ஆகும். PC1ல் போக வேண்டிய டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா PC2வில் போகும்.
அப்புறம் பிசி 3ல போகும். ஸோ இதுமாரி வந்து சரியாக வந்து கம்யூனிகேட் நடக்காது நம்ம இந்த செஷன் லேயர் மட்டும் இல்லைன்னா. டேட்டாலாம் மாறி மாறி போயிட்டுருக்கும். இப்போ பிசி 1ல நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஐடியில் வந்து ஒரு லாகின் பண்ணி டேட்டாஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்க ஐடியிலேருந்து உங்கள் டேட்டாஸ் தான் வந்துடும். ஸோ வந்து இந்த எப்படி வந்து இந்த கம்யூனிகேட் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் லேயர்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் லேயர்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் இந்த 3 லேயரும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிற நம்ப இத பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா, இது யார் கவலைப்படணும்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல ஓஎஸ் அப்ளிகேஷன் ரெடி பண்றவங்க, லினக்ஸ் ஓஎஸ் ரெடி பண்றவங்க. ஸோ யார் எந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணாலும், அவங்க தான் இந்த 3 லேயர வச்சு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இந்த 3 லேயர் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கிறதோட சரி, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸ்ல வந்து அப்ளிகேஷன் ரெக்வெஸ்ட் போகுறது எல்லாமே வந்து பேக்கிரவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா தன்னத்தானவே நடந்துக்கும். இப்ப நீங்க google.com போட்டீங்கன்னா, உங்களுக்கு google.comனு வந்துருது. இது வந்து சரியா வரலைன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் தான் வந்து நெறைய ட்ரபிள் ஷூட் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ, நம்ம நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கறனால, நமக்கு இந்த 3 லேயர் பத்தி நமக்கு கவலை இல்ல. அடுத்து மீதி உள்ள 4 லேயர் தான் நமக்கு வந்து முக்கியமான லேயரு. அந்த முக்கியமான 4 லேயர நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, இந்த ஓஎஸ் லேயரோட இந்த 3 லேயரோட வேலை என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரையாவது தெரியப்படுத்தணும்னா CCNA சர்டிஃபிகேஷன பத்தி நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்க தெரிஞ்சுக்கட்டும். நம்ம இதே போல நம்ம அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.